சரியான நேரத்தில் வந்தேன் பார்த்தீங்களா? அது கடிச்சு செத்தாலும் என்ன ஏன்னு கேட்க ஆள் இல்லை. பெருசுன்றது சரியாதான் போச்சு. முத்தை தருபத்தி திருநாய அத்திக்கரை சத்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும் முட்கட்பர மர்க்கச்சுருதியன் பெரியவரே பெரியவரே, சரி பாடல, வாங்க வாங்க. பெரியவரே, இந்த பக்கம் ஏதாச்சும் பெரிய பழனி நடைபாதை குழு ஏதாச்சும் போச்சா? பார்த்தீங்களா? நான் எதுவும் பார்க்கல. ஆஹா, நீங்களும் தனியாக தான் இருக்கீங்க. பெருசுன்னு கழட்டி விட்டு போயிட்டாங்களா? நான் எங்கே போகிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பெரியவரே, நான் இங்கே பல வருஷமாக வரேன். மஞ்ச வேட்டி, மஞ்ச துண்டு, தோலில் பைய, இதை வச்சு தான் சொன்னேன். நான் தனியாக தான் வந்தேன். நீ எப்படி வந்த? நான் எடப்பாடி காவடி கூட்டத்தோடு தான் வந்தேன். மதியம் ஒரு இடத்துல தூங்கினேன். இருக்கிறது தெரியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்படியே நடந்தே வந்துட்டேன். சரி பெரியவரே, நான் தூங்க போகிறேன். காலையில் விட்டுட்டு போயிடாதீங்க. குளிக்கலாமா வேணாமா? அட உள்ள வா, ஒன்றும் ஆகாது. நான் வரல. நாளைக்கு காலையில் மலைக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். எது இந்த காலை வச்சுக்கிட்டா? ஆமாம், உன் பேர் என்ன? எனக்கு ஊரில் நிறைய பேர் இருக்கு. எதை சொல்கிறது? நீங்களே ஒன்று சொல்லுங்க. சரி, பேராண்டினே கூப்பிடுறேன். நீ ஏன் தனியாக வந்த? அதை ஏன் கேட்குறீங்க? சரி, நான் அதை கேட்கல. ஆஹா, அப்பா நடன வாத்தியாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை. அதான் பழனிக்கு வேண்டிட்டு முருகான்னு வந்துட்டேன். கோயிலுக்கு வந்தா சரியாயிடுமா? அப்பாவை பார்த்துக்க, அம்மா இருக்காங்க. கோயிலுக்கு போகிறனால எதுவும் மாறிடும்னு சொல்ல முடியாது. ஆனால் விளக்கேறதுக்கு என்ன தேவைப்படுற மாதிரி சீக்கிரம் குணமாயிருன்னு ஒரு நம்பிக்கை வேணும். அதான் எனக்கு நடந்து வர்றதில் ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கை. ஆமாம், நீங்கள் ஏன் தனியாக வந்தீங்க? என் மனைவியோட ரொம்ப நாள் ஆசை. ஓ, மனைவினா ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப தாமதமாக தான் உணர்ந்தேன்.
இந்தா இன்னொன்று வேணுமா? போதும். வேணும்னு சொல்கிறவங்களோட போதும்னு சொல்கிறவங்க கம்மி. உங்களை பார்த்தா பெருசா எதுவும் கடவுள் நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியலையே. என் ராசாத்தி போனதுக்கப்புறம் நிம்மதி போச்சு. படுத்தா தூக்கம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நரகமாக போச்சு. அப்ப மற்றவங்களுக்கு ஏதாச்சும் உதவியோ ஒத்தாசையோ பண்ணியிருக்கலாம்ல. எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. அதனால் எங்கேயும் போகிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. தனியாகவே வாழ்ந்துட்டோம். அப்போ உங்க மனைவிக்கு எங்கேயும் போகணுன்னு ஆசை இல்லையா? அவளுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். எனக்கு விருப்பம் இல்லை. எங்கெல்லாமோ போகலாம்னு ஆசைப்பட்டா. நான் மறுத்துட்டேன். ஆனால் அவள் ஆசையை கொஞ்சமாவது நான் புரிஞ்சிருக்கணும். இதை புரிஞ்சிக்காம எல்லா வழியும் அவள் சிரிச்சே மறைச்சிட்டா. ஆமா, நீங்க பழனிமலைக்கு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அங்கேயே சாமியாராக போயிடலாம்னு இருக்கேன். சாமியாரா? அதெல்லாம் அவங்கள ஏமாத்திக்க பண்றது. பெரிய ஞானி மாதிரி பேசுகிற. பெரியவரே, உங்க வழியை நீங்க தான் ஏத்துக்கணும். அப்பதான் அடுத்தடுத்து போக முடியும். உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க பெரியவரே. வேணாம். கேளுங்க பெரியவரே. கடவுளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் கடவுளை பார்த்ததில்ல. ஆனால் பல நேரங்களில் அவரை உணர முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் கோயிலில் இருக்க சிலை மட்டும் இல்லை. நம்ம மற்றவங்களுக்கு காட்டுற அன்பும் அவங்களுக்கு செய்கிற உதவியிலும் தான் கடவுள் இருக்கார். அம்மாடி, இந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு புரியாமல் போச்சு. வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறவங்கள அன்பாக பார்த்துக்கலன்னா அது வாழ்க்கை இல்லைன்னு இந்த பையன் உணர்த்திட்டாம்மா. இந்த பையன் உணர்த்திட்டான். ரொம்ப குளிராக இருக்குல்ல? ஆமாம், எனக்கும் ரொம்ப குளிருது. என்ன பெரியவரே, எந்திரிச்சிட்டிங்களா? வா, மலைக்கு போகலாம். இப்போவே கிளம்பு. பெரியவரே, உடல் ஒத்துழைக்கல. மலை கண்ணு கெட்டின தூரத்தில் தான் இருக்கு. நாளைக்கு காலைல போயிடலாம். இது வரைக்கும் யாருக்கும் உதவலை. இனி இருக்கிற காலத்துலையாவது இல்லாதவங்களுக்கு உதவணும் தம்பி. ஆனால் என்னால் முடியுமான்னு தெரியல. நீங்கள் முயற்சி பண்ணலனா எப்படி தெரியும்?
எது முக்கியம்னு நினைக்கிறேன்? வாழ்க்கையோட பயணமா இல்லை முடிவா? நம்ம கூட பயணிக்கிறவங்க தான். இருந்த வழியெல்லாம் போயிடுச்சு. குளிரவும் இல்லை. வா, மலைக்கு போகலாம். பெரியவரே, நம்ம சந்திச்சப்பவே உங்கள் உயிர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கணும். ஆனால் உங்கள் மனைவியோட கடைசி ஆசையை நிறைவேற்றத்தான் நான் உங்களோட இவ்வளோ நேரம் பயணித்தேன். ஆனால் என்னால் கூட இந்த இயற்கையை வெல்ல முடியல. இதோட நம்ம பயணம் முடிஞ்சிச்சு. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாரோட வாழ்க்கையிலையும் இறுதியில் வரபவன் தான் நான். மரணம். நான் பார்க்காமையே உயிர் போகுதே.